Hi students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 8th standard science movement in animals lesson பற்றி பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்கில் constituents of skeleton, இந்த skeleton சிஸ்டத்துடைய தொகுதிகள்லாம் என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். Human skeleton consists of bone, cartilages and ligaments. நீங்கள் இந்த பிக்சரில் பார்க்கலாம் bones, cartilages and ligaments எங்கே இருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இதை பற்றி ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம். bones comprises hard framework of the body. இந்த போன்ஸுன்றது நம்ம பாடியில் ஒரு கடினமான ஒரு கட்டமைப்பை உருவாக்கியிருக்கு நம்ம பாடியில். கார்டிலேஜ்ன்றது இந்த சப்போர்ட்டிங் ஒர்க்கையும் கனெக்டிங் ஒர்க்கையும் கொடுக்குது நம்ம பாடியில் இருக்கிற அந்த போன்ஸ்க்கு. அதாவது கார்டிலேஜஸ்ன்றது குருத்தெலும்புகள்னு நம்ம சொல்கிறோம். இது ஒரு இணைக்கிற இன்னொன்று சப்போர்ட் பண்ணுற ஒரு மசில்ஸாக இருக்குது நம்ம பாடியில், ஸ்ட்ரக்சராக இருக்குன்றதை பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் கார்டிலேஜஸ் சப்போர்ட் ப்ரொஜெக்டிங் எக்ஸ்டர்னல் இயர்ஸ். நம்முடைய எக்ஸ்டர்னல் இயர்ஸில் இருக்குது இந்த கார்டிலேஜஸ் குருத்தெலும்புகள்னு நம்ம சொல்கிறோம். அண்ட் டிப் ஆஃப் நோஸ், நம்முடைய நோஸ் மூக்கு நுனிப்பகுதிகளில் இந்த கார்டிலேஜஸ் இருக்குது. லிகமெண்ட்ஸ் பைண்ட் த போன்ஸ் டுகெதர். அப்போது 3 விஷயம் நம்ம பார்த்தோம், போன்ஸ், கார்டிலேஜஸ் அண்ட் லிகமெண்ட்ஸ். இதில் லிகமெண்ட்ஸ் அப்படிங்கிறது பைண்ட் த போன்ஸ் டுகெதர். எதுக்கு யூஸ் ஆகுது இந்த லிகமெண்ட்ஸ்? எலும்புகளை ஒன்றா இணைக்கிறதுக்கு இந்த லிகமெண்ட்ஸ் யூஸ் ஆகுது. தேர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போன்ஸ் இன் ஹியூமன் ஸ்கெலிட்டன். இப்போ நிறைய விதமான ஸ்கெலிட்டல் சிஸ்டம் நம்ம பாடியில் இருக்குது, என்னன்றதை பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது லாங் போன்ஸ். எங்கெங்கெல்லாம் இருக்குது நம்ம பாடியில் லாங் போன்ஸ்? ஃபவுண்ட் இன் ஆர்ம்ஸ் அண்ட் லெக்ஸ். நம்முடைய கைகளில் கால்களில் இருக்கிறது லாங் போன்ஸ். ஷார்ட் போன், ரிஸ்ட், ஆங்கிள், வெர்டிபிள் காலம். நம்முடைய மணிக்கட்டு பகுதி, வாட்ச் கட்டுறோம் பார்த்திங்களா, அந்த இடங்களில், முதுகெலும்பு பகுதிகள், அங்கெல்லாம் இந்த ஷார்ட் போன்ஸ் இருக்குது. ஃப்ளாட் போன்ஸ் எங்கே இருக்குன்னா ஸ்கல் ரீஜியன், மண்டையோடு, ரிப்ஸ், விலா எலும்புகள்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, ஷோல்டர், ஹிப்ஸ், இந்த இடங்கள்லாம் ஃப்ளாட் போன்ஸ் இருக்குது. இர்ரெகுலர் போன்ஸ் நம்ம பாடியில் இர்ரெகுலர் ஷேப்லாம் இல்லை, எங்கெங்கெல்லாம் இருக்குது? ஃபவுண்ட் இன் ஸ்பைன், வெர்டிபிள் காலம், மேண்டிபிள். இப்போது மேண்டிபிள்ன்றது கீழ்த்தாடைன்னு சொல்லுவோம். பலட்டைன் மேல் அன்னம், இன்ஃபீரியர் நாசல் கோன்சா, இந்த நோஸ்க்கு உள்ளே இருக்க அந்த பகுதிகள், இந்த இன்ஃபீரியர் நாசல் கோன்சா. ஹயாய்ட் போன் நம்ம ஸ்கல்லுக்குள்ளே தொண்டை பகுதியாண்ட இருக்குது இந்த ஹயாய்ட் போன்ஸ். இது எல்லாமே இர்ரெகுலர் போன்ஸ் நம்ம பார்க்குறோம். அடுத்த டாபிக் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்கெலிட்டன். நம்ம பாடியில் இருக்க ஸ்கெலிட்டன் சிஸ்டம் நம்முடைய உடல் இயக்கத்துக்கும் அதனுடைய ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி நம்ம பாடியில் அமைஞ்சிருக்கு. இதில் 2 விதமான பார்ட்ஸ் இருக்குது நம்ம பாடியில் இருக்க ஸ்கெலிட்டன். ஒன்று ஆக்சியல் ஸ்கெலிட்டன், இன்னொன்று அப்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டன். ஆக்சியல் ஸ்கெலிட்டன், அப்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டன். உங்கள் பிக்சரில் கலர் டிஃப்ரெண்ட் பண்ணி காமிச்சிருப்பாங்க, எது ஆக்சியல் எது அப்பெண்டிகுலர்ன்றதை நீங்கள் பார்க்கலாம். முதல்ல பார்க்க போகிறது நம்ம ஆக்சியல் ஸ்கெலிட்டன் அப்படின்னா என்ன? ஆக்சியல் ஸ்கெலிட்டன் கன்சிஸ்ட் ஆஃப் போன்ஸ் அலாங் வித் ஆக்சிஸ் ஆர் சென்ட்ரல் லைன் ஆஃப் ஹியூமன் பாடி. இப்போது இது ஒரு நேர் அச்சுக்கோட்டில் இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். சென்ட்ரல் லைன் ஆஃப் ஹியூமன் பாடி, ஹியூமன் பாடியோடைய சென்ட்ரல் லைனில் இந்த ஆக்சியல் ஸ்கெலிட்டன் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆக்சியல் ஸ்கெலிட்டன் கன்சிஸ்ட் ஆஃப் என்னென்ன பார்ட்லாம் இருக்குது இந்த ஆக்சியல் ஸ்கெலிட்டன் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்கல், ஃபேஷியல் போன்ஸ், ஸ்டெர்னம், ரிப்ஸ், வெர்டிபிள் காலம், இது எல்லாமே ஆக்சியல் ஸ்கெலிட்டனுடைய பார்ட்ஸாக இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். ஸ்கல் ரீஜியன், ஃபேஷியல் முகத்தில் இருக்கிற அந்த போன்ஸ், ஸ்டெர்னம் நீங்கள் தொராசிக் ஏஜில் ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஸ்டெர்னம், ரிப்ஸ், வெர்டிபிள் காலம். பிக்சரில் நீங்கள் எல்லாத்தையும் பார்க்கலாம். அடுத்து ஸ்கல், இது ஒரு ஹார்ட் ஸ்ட்ரக்சர், ஸ்மால் போன்ஸால் ஆனது. It formed 22 bones. Out of 8 bones fixed
together to form cranium. 22 bones இருக்குது. 8 போன்ஸ்லாம் ஒன்றா இணைஞ்சு cranium மண்டையோட்டு பகுதியை உருவாக்கியிருக்கு. 14 bones are fused to form face. நம்ம பாடியில் 8 bones ஃபிக்ஸ் ஆகி cranium மண்டையோட்டாக உருவாகிருக்கு. மீதி இருக்கிற 14 bones fused to form face. முகமாக நம்ம பாடியில் நம்ம முகத்தில் இந்த போன்ஸ்லாம் இணைஞ்சி உருவாகிருக்கு. The only bone which has movable joint is lower jaw. இந்த ஸ்கல் இந்த 22 போன்ஸ் பார்த்தோம். இதில் ஒரே ஒரு போன் மட்டும்தான் மூவபிள். எங்கே இருக்குன்னா லோயர் ஜாவில் இருக்கிற அந்த போன். The movable joints support by muscles and ligaments. இப்போ மசில்ஸாலேயும் லிகமெண்ட்ஸாலேயும் தான் அது மூவ்மெண்ட் பண்ணப்படுது. ஸ்கல் பிளேஸ்ட் ஆன் த டாப் ஆஃப் பேக் போன் கேன் பி மூவ் டவுன் அண்ட் சைட்வர்ட்ஸ். இப்போ ஸ்கல் என்ன பண்ணுது, மேலேயும் கீழே அசைக்கிறதுக்கு சைட்லேயும் நம்ம அசைக்கலாம் இந்த ஸ்கல் போன்ஸ். அடுத்து வெர்டிபிரல் காலம், முதுகெலும்பு முள்ளெலும்பு தொடர். ரன்னிங் பேக் பாடி அண்ட் ஆல்சோ கால் ஸ்பைன் ஆர் பேக் போன். இது முதுகெலும்புன்னு கூட சொல்கிறோம், நம்ம முதுகு தண்டுன்னு கூட சொல்லலாம். இட் இஸ் இந்த ட்ரங்க் ரீஜன் ஆஃபர் சப்போர்ட் டு த அப்பர் பார்ட் ஆஃப் பாடி. இது என்ன பண்ணுது, உடலுடைய மேல் பகுதியை தாங்கிறதால அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுது நம்ம பாடிக்கு. அதாவது ட்ரங்க் ரீஜியன் மேலே இருக்கிற பாடியை சப்போர்ட் பண்ணியிருக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. வெர்டிபிரல் காலம் இஸ் மேட் அப் ஆஃப் இண்டிவிஜுவல் போன்ஸ் கால் வெர்டிப்ரே. ஒவ்வொரு இண்டிவிஜுவல் போன்ஸையும் நம்ம என்னென்னு சொல்கிறோம், வெர்டிப்ரேன்னு சொல்கிறோம். டோட்டல் வெர்டிபிரல் காலம் கன்சிஸ்ட் ஆஃப் 7 cervical vertebrae. நீங்கள் பிக்சரில் பார்க்கலாம். cervical கழுத்து பகுதியில் இருக்கிற இந்த வெர்டிப்ரே எத்தனை இருக்கும், 7. லும்பார், இந்த thoracic கீழே இருக்கிற லும்பார் ரீஜனில் 12. அதாவது thoracic பகுதிகள் எல்லாம் சேர்த்து 12. 5 fused sacral region, 3 fused coccygeal. fused ஒன்று சேர்ந்து 3 போன்ஸ் ஒன்று சேர்ந்து coccygeal ஸ்ட்ரக்சர், 5 போன்ஸ் ஒன்று சேர்ந்து sacral, இந்த மாதிரி உருவாயிருக்கு. வெர்டிபிரல் காலம் ரன்ஸ் ஃப்ரம் பேஸ் ஆஃப் ஸ்கல். எங்கேருந்து உருவாகுது, ஸ்கல்லுடைய பேஸ்லேருந்து ஆரம்பித்து டு த ஹிப் போன் வரைக்கும் போகுது, ஹிப் இடுப்பு பகுதி வரைக்கும் போகுது. இதுக்குள்ளே ஸ்பைனல் கார்டு போயிட்டுருக்குன்றதை நம்ம இங்கே பார்க்குறோம். Vertebrae are joined by the gliding points which allow to the body bend back and front side upwards. இப்போது வளைக்கிறதுக்கு முதுகு பகுதியை பெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறது இந்த vertebrae. The functions of vertebral column. அடுத்து vertebral காலத்துடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன? It protects spinal cord. ஸ்பைனல் கார்டை பாதுகாக்கிறதுக்கு இந்த vertebral column யூஸ் ஆகுது. It support head, தலைப்பகுதியை தாங்கிறதுக்கு. அட்டாச்மெண்ட் ஃபார் ரிப்ஸ், நம்முடைய ரிப்ஸ் விலா எலும்புகள்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு அட்டாச்மெண்ட் ஆகிறதுக்கு. சப்போர்ட் அண்ட் பிளேஸ் அட்டாச்மெண்ட் பெக்டோரல் அண்ட் பெல்விக் கேர்டில். பெக்டோரல் அண்ட் பெல்விக் கேர்டில் இடுப்பு வளைய மார்பு பகுதி, அதாவது செஸ்ட் ரீஜியனை போய் ஜாயின் பண்ணுற அந்த பெக்டோரல் கேர்டில், ஷோல்டர், பெல்விக் கேர்டில் இடுப்பு எலும்புகள், இந்த இடத்தையும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த வெர்டிபிரல் காலம் யூஸ் ஆகுது. இட் ப்ரொவைட்ஸ் மூவ்மெண்ட் ஃபார் ஹியூமன் ஸ்கெலிட்டன். மனிதனுடைய எலும்புக்கூட்டு அசைவுக்கு இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. இட் ஹெல்ப்ஸ் வாக்கிங், ஸ்டாண்டிங் எரெக்ட் அண்ட் கரெக்ட் புஷர். நடக்கிறதுக்கு, சரியான தோரணையோடு நடக்கிறதுக்கு, நிமிர்ந்து நடக்கிறதுக்கு யூஸ் ஆகுதுன்றதை நம்ம இங்கே பார்க்குறோம். அடுத்து ஸ்டெர்னம் ஆர் ரிப் கேஜ். ஸ்டெர்னம் ஆர் ரிப் கேஜ் எங்கே இருக்கும், இந்த ரிப் கேஜ் விலா எலும்புகள்னு நம்ம சொல்கிறோம், பார்க்கலாம். இட் ஆக்குபைஸ் செஸ்ட் ரீஜியன். எந்த இடத்துல இருக்குது பாருங்கள், செஸ்ட் ரீஜியனில் தான் அந்த ஸ்டெர்னம் ஆக்குபை பண்ணியிருக்கு. இட் கோன் ஷேப் ஸ்ட்ரக்சர்ஸ் மேட் அப் ஆஃப் 12 பேர் ஆஃப் ரிப்ஸ். ஓகே, இதில் 12 பேர் ஆஃப் ரிப்ஸ் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம் அந்த பிக்சரில். ரிப்ஸ் ஆர் அட்டாச் வெர்டிப்ரே அட் த பேக் விச் கர்வ்ட் அரவுண்ட் டு ஃபார்ம் கேஜ். அப்போது ஃப்ரண்ட்டில் ஸ்டெர்னமில் அட்டாச் ஆகிருக்கு, பின்னாடி இந்த வெர்டிபிரல் காலத்தில் போய் அட்டாச் ஆகிருக்கு. இது பார்க்குறதுக்கு ஒரு கூடு மாதிரி இருக்குன்றதை நம்ம இங்கே பார்க்குறோம். 10 pairs of ribs are attached breast bone at the front. இப்போ டோட்டலாக 10 pairs the breast boneல போய் அட்டாச் ஆகுது. 2 pairs are lower ribs are free at front. இப்போ 2 bones அட்டாச் ஆகிருக்காதுன்றதை நம்ம இங்கே பார்க்குறோம்.
12 pairs இருக்குது. 10 pairs ஸ்டெர்னத்து கூட அட்டாச் ஆகிருக்கு. 2 pairs lower rib are free at front. They are called free floating ribs. இதுதான் நம்ம flatting ribsனு சொல்கிறோம். தொங்கிக்கிட்டு இருக்க அந்த ரிப்ஸ். Rib cage set up such a way it can contract and expand during process of breathing. இப்போ ப்ரீத் பண்ணும்போது இந்த ரிப் கேஜ் பார்ட் என்ன ஆகுது, எக்ஸ்பேண்ட் ஆகிறது, கண்ட்ராக்ட் ஆகிறதுக்கு கண்ட்ராக்ட் பண்ணுது. அப்போது அது எந்தெந்த ஆர்கன்ஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா லங்ஸ், ஹார்ட் அண்ட் லிவர், இந்த பார்ட்டெல்லாம் இந்த ஸ்டெர்னம் ஆர் ரிப் கேஜ் ப்ரொடெக்ட் பண்ணுது.